ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் உயிர் தெழுந்த இந்த நல்ல நாளிலே அப்பா, காலை வேளையிலே உம்மை கூடி துதித்து மகிமைப்படுத்த தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இதை போன்ற ஒரு நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயிர் தெழுந்து மரணத்தை வென்று அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே மகத்துவ, நீரே பரிசுத்த, உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதி. சேர்ந்து சொல்லுவோம். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, அப்பா, நீர் மகத்துவராய், பரிசுத்தராய், சாவாமை உள்ளவராய், என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் உலாவுவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே எங்களை நீர் நிரப்பி அருளுவீராக. இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரும். பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா.
ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களை திறந்து வைத்தார், அப்பம் விட்டு கண்களை திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. அஞ்சாதே முதல் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். அஞ்சாதே முதல் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புது பெலனால் நிரம்பிடுவோம், நாள்தோறும் புது பெலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார்.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பழைய பாமாலை பாடல் ஒன்றை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்குமா உன்னதர் கத்தாதி கத்தரே, கத்தாதி கத்தரே, நீர் வாழ்க 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 என் இயேசுவே. எல்லாருக்கும் உன்னதர் கத்தாதி கத்தரே, கத்தாதி கத்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவ உலகை உம் சாவால் மிதித்தே, உம் சாவால் மிதித்தே, ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே, பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே, பரம வாசல் திறந்தோர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல்ல தேவனை உயர்த்தி பாடுகிற பாடல். ஆமென். நீர் வாழ்க 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 இயேசுவே என்று நாம் பாடுகிறோம். ஏனென்றால் அவர் பிசாசு பாவத்தை உலகத்தை அவருடைய சாவினாலே ஜெயித்து எழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல பழைய பாடல், நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இன்னொரு முறை சேர்ந்து ஒரு 2 ஸ்டான்ஸாவை என் கூட சேர்ந்து பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி நீர் வாழ்க ஆண்டவரே வாழ்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவ உலகை
Praise the Lord. எல்லா கரங்களை தட்டி சேர்ந்து ஒரு பாடலை பாடும். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. இந்த பாட எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இது. சொல்வோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்கு அளித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்கு அளித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம்.
உயிர்த்தெழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தது ஒரு ஆசீர்வாதம் என்றால், அவர் உயிர்த்தெழுந்தது அது இன்னொரு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாம் பிறக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம், மரிக்கிறது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். ஆனால் மரித்ததுக்கு பின்பதாக உயிர்த்தெழுகிறது தான் அது அற்புதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தது, இயேசு பிறந்தார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பிறக்கிறது தானே அப்படின்னு நினைப்பாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்னா எல்லாரும் மரிக்கிறது தானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது மற்ற எல்லாரும் சொல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, தேவன் நமக்கு அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலினாலே ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் நடந்திருக்கிறது மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுதலினாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலினாலே இந்நாள் வரைக்கும் நாம் நிலைநிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது நாம் பாவத்திலிருந்து உயிர்த்தெழும்படியாக, நாம் ஜீவிக்கும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் பாடலை பாடுறோம், மரித்தவர்கள் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவார். ஆமென். மரித்தவர்களிடத்திலே நீ உயிர்த்தெழுந்த தேவனை தேடுகிறது என்ன? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆமென், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்நாளில் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம், இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. மறுபடியும் கீதம் 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 ஜெய ஜெய கீதம், கை தட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருக்கல் புரண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருக்கல் புரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமர
எழுமி நின்று அந்த கர்த்தரை தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய், நம்மத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய், அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அந்த தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் அவர் உயிர்த்தெழ செய்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கடந்த 3 மாதமும் நம்மை கண்ணின்மணி போல நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்மை நடத்துகிறதற்கு, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்பா, உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஒரு தேவ பிரசன்னம் நம்மத்திலே நிறைவாய் இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்த தேவன், அவர் யூத ராஜசிங்கம், அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக பாதாளத்தை வென்றார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லத்தக்க விதமாய் தேவன் அத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அப்பா, உமையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே உயர்த்துங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. உயிர்த்தெழுந்த தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் சொன்னபடியே உயிர்த்தெழுதினது போல ஆண்டவரே எங்களையும் உயிர்த்தெழ செய்கிறீர் ஆண்டவரே. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் உயிர்த்தெழ செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, உண்மை உள்ளவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. Say
பலிகளை, எங்கள் துதி பலிகளை, எங்கள் மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீ. சொல்லுவோம், தூயரே 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 சர்வ வல்லவர் நீ. அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன், நீர் உயிர் தெழுந்த தேவன், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் சர்வ வல்லமையுடைய தேவன். நீரே பாத்திரரே, துதி உமக்கே. நீர் என்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீ. அவரை பார்த்து சொல்லுவோம், தூய. கரங்களை உயர்த்தி, அப்பா நீர் தூயவர், அப்பா நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். எல்லா புகழும் கனமும் மகிமையும் அந்த உயிர்த்தெழுந்த தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே. நீரே பாத்திரரே, துதி உமக்கே. ஆமே பாத்திரரே, துதி உமக்கே. ஆமே. அப்பா நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே. அப்பா நீர் தூயவர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பரிசுத்தர் என்கிற நாமத்தை உடைய தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் சாவாமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த தேவன் அகிலத்தையும் ஆள்பவராக அவர் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி அந்த உயிர் தெழுந்த தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்பா உமக்கு மகிமை, உமக்கு கனத்தை மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நடத்தின விதங்களை நாங்கள் நினைக்கும் பொழுது அது ஆச்சரியமானவைகளாய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயிர் தெழுந்து ஆண்டவரே சாவின் மேல் அதிகாரம் கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாதாளத்தை ஜெயித்தீரே ஆண்டவரே, சாத்தானை ஜெயித்தீரே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற இடங்களில் நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை நடத்தும்படிக்கு, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி, பலவீனங்கள் நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நீங்களாக்கி பாதுகாக்கும்படியாக இந்த வேளையில் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். அன்பின் தகப்படே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே நாங்கள் சபையாராய் கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்திற்குள்ளே உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டிற்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களும் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே நல்ல சமாதானத்தை குடும்பத்திலே தந்தருளுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. எல்லா கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே, கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே, துக்கங்களை கர்த்தரீர் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகள் குடும்பங்களிலிருந்து மாறட்டும் ஆண்டவரே. அன்றாட தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்தருளுவீராகப்பா ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை தந்தருளுவீராக ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்திலே எந்த பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறார்களோ ஆண்டவரே, நல்ல விசேஷித்த ஞானத்தினாலே கர்த்தர் நீர் அவர்களை நிரப்புவீராக ஆண்டவரே. எந்த பலவீனங்களோ கொள்ளை நோய்களோ பிள்ளைகளை தாக்காதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா சின்ன பிள்ளைங்களும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஆபத்து நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே, வியாதி நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கர்த்தர் நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் ஆண்டவரே உண்டாகட்டும் ஆண்டவரே. பலன் உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பை கர்த்தர் நீர் தந்தருளுவீராக தகப்படே. அவர்கள் ஸ்கூலுக்கு செல்லும் பொழுது வரும் பொழுதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனங்கள் தாக்காதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. வேலைக்கு கடந்து செல்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. தொழில் செய்கிறவர்களுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாபாரத்திலே நல்ல விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக ஆண்டவரே. எந்த விதமான நஷ்டங்கள் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் தந்தருளுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாக்குத்தத்த வார்த்தையின்படியே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் எங்க சபையிலும் கர்த்தர் நீர் செய்தருளுவீராக ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். Jesus.
உயிர்த்தெழும் தாரே, உயிர்த்தெழும் தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழும் தாரே, உயிரோடன் எழுந்தார் மீட்பரே சுவன் சொந்தமானாரே, உயிரோடன் எழுந்தார் மீட்பரே சுவன் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழும் தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழும் தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழும் தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழும் தாரே, உயிர்த்தெழும் தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழும் தாரே. மரித்தோர் மத்தியிலே ஜீவதேவனைத் தேடுவாரோ, மரித்தோர் மத்தியிலே ஜீவதேவனைத் தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழும் தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழும் தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழும் தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழும் தாரே, உயிர்த்தெழும் தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழும் தாரே, உயிரோடன் எழுந்தார் மீட்பரே சுவன் சொந்தமானாரே, உயிரோடன் எழுந்தார் மீட்பரே சுவன் சொந்தமானாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியான நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான பாஸ்டர் ஐயா குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றினே. ஆமென். ஜீவ பெற என்னை நடத்தும் ஐயா, ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே, ஜீவ பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றினே. ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றினே. ஆமென். தேவன்
பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த மனமகிழ்ச்சியினுடைய கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை நாங்கள் துதிக்க, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் தியானிக்க கர்த்தர்களுக்கு கொடுத்த கிருபையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நடத்தின எல்லா பாதைகளுக்காக, எல்லா தயவுக்காக, எல்லா இரக்கத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி என் நாவை தொட்டு உடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வந்தவர்கள் வந்த வண்ணமாயெல்லாம் ஆண்டவரே, அவருடைய ஆவி ஆத்துமா தேகத்திலே உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறேன். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்திலே எல்லாரையும் போலத்தான் இயேசு மரித்தார். கடந்த கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாலாசி லாரி என்கிற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் பயங்கரமான ஊழியர்களை செய்தார். ஒருமுறை அவர் சென்னை பட்டணத்தில் ஒரு அவுட்ரீச் மீட்டிங்கில் பேசும்பொழுது அவருடைய கண்களில் இருந்து ஒளி கடந்து சென்றதாம். அப்போ பார்த்தா அங்கே பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்தார். வெளிநாடுகளுக்கு போனார், அநேகரை சீசராக்கி கொண்டார். கொஞ்ச நாளில் அவர் சொன்னார், நான் எல்லாம் என்று சொன்னார். கடைசி அவர் சொன்ன வார்த்தை நான் இயேசு என்று சொன்னார். நான் மரிப்பேன், 3வது நாள் உயிர் தெழுவேன் என்று சொன்னார். பாலாசி லாரி நடந்த உண்மையான சம்பவம். முக்குடல் பக்கத்தில் பாப்பாக்குடி என்கிற இடத்துல அவருடைய ஆசிரமம் இன்னைக்கு இருக்கிறது. அவருடைய மகன் நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் மறிச்சிட்டார். 3வது நாள் உயிர் தெழுவேன் என்று சொன்ன உடனே அவரை ஒரு பெட்டியை வைத்து அப்படியே வச்சுட்டாங்களாம். ஒரு பாடியுடைய தன்மை ஒரு நாள் மாறிவிட்டால் பாடி கெட்டு போயிடும். பாருங்க, அந்த ஒரு நாள் கடந்த உடனே அவருடைய பாடியிலே மாற்றம் வந்தது. வயிறு வீங்க ஆரம்பித்தது, பல ரூபங்கள் வந்தது. அப்பொழுது மற்றவங்க சொன்னாங்க, வயிறு வெடிச்சிடக்கூடாது, ஒரு கல்லறைக்குள் இணைச்சியும் தோண்டி உள்ள வச்சிடுவோம், 3வது நாள் எழுப்பினால் நாம் அவரை சந்திப்போம் என்று சொல்லி அந்த கல்லறை ஒன்று கட்டி அதுக்கு உள்ளே வைத்து அதை 3ஆவதுபடி பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பாருங்க, 3 நாள் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, அவர் உயிரோடு கூட எழுப்பவில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் அப்படி அடக்க பண்ணிட்டாங்க, முடிச்சு, அவ்வளோதான். நிறைய மனிதர்கள் அப்படித்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்த உயிருள்ள ஆண்டவராய் நம் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதை குறித்து பாருங்க, சுவிசேஷங்களில் நிருபங்களில் 40 முறை சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு உயிர்த்தெழுதலை பற்றி. அப்படி ஆண்டவர் ஒரு ஜீவனோடு கூட உயிரோடு கூட நம் மத்தியிலே அவர் உயிருள்ள தேவனாக அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் வாசிக்க கேட்போம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை
அவர் எழுப்பினார் என்று ஆ. நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே ஆ. தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் வேறு அழகா பொருத்தியல்ல பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நான் பிரசங்கம் பண்றதெல்லாம் வீண், ஒன்றும் இல்லை. ரெண்டாவது சொல்றாரு நம்முடைய விசுவாசம் எல்லாம் வீண். மூன்றாவது நம்முடைய சாட்சியெல்லாம் பொய்யான சாட்சியாய் மாறிவிடுவான். எப்பொழுது? இயேசு உயிர்த்தெழாவிட்டால். இயேசு உயிரோடு கூட எழும்பாமல் இருந்தால் நாம் பண்ணுகிற பிரசங்கம் வீண், நாம் நம்புகிற காரியம் வீண், நாம் சொல்லுகிற சாட்சிகள் பொய். ஆனால் அவை எல்லாம் மாற்றும்படியாய் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். இதோ இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டனர். ஆமென். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய காரியம் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உண்மையும் சத்தியமும் உள்ளவர். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் வாக்கு மாறாதவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அல்லாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் பொய் சொல்லாத ஒரு தேவன். அவர் எப்படி வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆமென். இதுதான் ரோமர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 24 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அவர் வாக்கில் உண்மை உள்ளவர், நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். ஆமென். நீங்க மனிதர் பாருங்க, வாக்கு கொடுப்பான், ஆனால் வாக்கு மாறி விடுவான். கர்த்தர் அப்படி இல்லை. அவர் எல்லா வாக்கு கொடுக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நல்ல தேவன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக 3 முறை அவர் சீசரோடு கூட அவருடைய உள்ளான மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் சுட்டி காண்பித்தார். அதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பாருங்க, சீஷருக்கு 3 முறை சொல்றாரு. ஒரு முறை சொல்றார், நான் எப்படி பாடுபட போறேன், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன். அடுத்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23. அவர் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும்
உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அல்லேலூயா. இதிலே சீசருக்கு சொல்றாரு, 3ஆம் நாளில் நினைச்சுவேன் உயிர்த்தெழுந்திருப்பார். 3வது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். சீசரிடத்துல அவர் பாருங்க அப்படி பேசிக்கிட்டே போறாரு. அவர் நேரடியாக சொல்றாரு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் வரப்போகிறது, என்னை பிடிப்பாங்க, என்னை பரியாசம் பண்ணுவாங்க, என்னை கேலி செய்வாங்க, என்னை சாட்டையால் அடிப்பாங்க, என்னை சிலுவைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, ஆனால் நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே நடந்தது. ஏன் தெரியுமா? நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். நம்மை நடத்துவதில் உண்மை உள்ளவர். வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். நமக்கு ஒரு அற்புதம் செய்வதில் உண்மை உள்ளவர். நம்மை ஆசீர்வதிப்பதில் அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். அந்த அருமையான உயிர்த்தெழுதல் அவருடைய உண்மையை நமக்கு காண்பிக்கிறது. அப்போ நானும் நீங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உண்மையாக இருக்கணும். வேதத்தில் படிக்கிறோம், நீதிபதிகள் 28:20 படிக்கிறோம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். நீதிபதிகள் 12:22 படிக்கிறோம், உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியும். மத்தேயு 25:21 படிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உயிர்த்தெழுதல், இயேசுடைய உயிர்த்தெழுதல் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இந்த விசுவாச வாழ்க்கையிலே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நானும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? உண்மையாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பரிசுத்தமான ஜீவியத்தில் உண்மை இருக்கிறதா? வேத வாசிப்பதிலே உண்மை இருக்கிறதா? ஜெபம் பண்ணுவதிலே உண்மையாக இருக்கிறவா? ஆண்டவருக்கு கொடுப்பதிலே உண்மையாக இருக்கிறவா? உலகத்தில் வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்தில் இயேசுவுக்காக ஒருவேளை ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற பணியிலே நான் உண்மையாக இருக்கிறவா? இந்த உயிர்த்தெழுதல், இயேசுடைய உயிர்த்தெழுதல் உண்மையை நமக்கு காண்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் வாழ்கின்ற காலம் மட்டும் உமக்கு உண்மையாக இருக்க எனக்கு பலன் தாங்கப்பா. உண்மையாக இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் நான் மரிக்கும் பொழுது அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக இல்லாமல் நான் எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும் அது வாழ்க்கையில் வீணாய் போய்விடும். உண்மை நமக்கு அவசியம். உண்மை பேச வேண்டும். உண்மையான காரியங்களை செய்யணும். தேவன் அதை விரும்புகிறாரா என்று சொல்லி ஆராய்ந்து நாம் உண்மைக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரை தேவன் நல்ல பாக்கியத்தையும் நல்ல கிருபையும் நமக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்டேலவர் வைத்திடுவார்,
அப்போ உண்மை உயிர்த்தெழுதல் நமக்கு அறிவிக்கிறது. உண்மை நமக்கு வேணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்மையை எதிர்பார்க்கிறார். நீங்கள் பாருங்க, இன்னைக்கு தேசத்தில் சபைகளில் விசுவாச வாழ்க்கையில் உண்மை குறைந்து கொண்டே போகிறார்கள். உண்மை குறையுது. உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு உண்மையாய் வாழும்படியாய் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழும்படியாய் ஒரு உண்மையான அர்ப்பணிப்பை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ரெண்டாவது காரியம் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் பாருங்க, ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இல்லை, தேற்றுகிற ஒரு ஆவியானவரை உங்களுக்கு தருவேன். எப்பொழுது? அவர் உயிர்த்தெழுந்த பிறகு. உயிர்த்தெழுந்து பிதாவின் சமூகத்திலே செல்ல குமாரனாய் அமர்ந்திருக்கிற வேளையிலே நம்மை தேற்றுகிற ஒரு ஆவியானவராலே நிரப்புகிற ஒரு நல்ல தகப்பன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கி நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆனால் சபைக்கு வரும்பொழுது அபிஷேகம் வழிபடும், எங்கேயாவது கூட்டங்களுக்கு போகும்போது அபிஷேகம் வழிபடுது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த தேற்றுகிற ஆவியானவராலே நிரப்பப்படுகிற நல்ல அனுபவம். அன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஜனங்களுக்கு செய்த ரெண்டாவது காரியம் என்னன்னா, அவருடைய ஆவியானவரை நமக்கு அனுப்பி இந்த உலகத்திலே வாழ்கிற காலம் மட்டும் நம்ம என்ன செய்வாரோ அவர் தேற்றி கொண்டே இருப்பார். அந்த ஆவியானவருக்கு என்ன பேர் தெரியுமா? சத்தியத்தின் ஆவியானவர். அப்படின்னு அர்த்தம் இல்லை, நம்முடைய சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. யோவான் 16:8 படிக்கிறோம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். பார்த்தீங்களா? இந்த ஆவியானவர் எதற்கு? நாமும் பரலோகத்தில் வாசியாய் மாற்றப்படுவதற்கு, இந்த உலகத்தில் ஒரு சரியான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு உணர்வை கொடுப்பதற்கு, ஒரு சத்தியத்துக்குள் நடத்துவதற்கு இந்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்கிற நிரப்பிக் கொண்டிருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க பாப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவரால் நாம் ஏன் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்காக நமக்குள் பிரவேசித்து விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம உலக வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ பாருங்க, உலகத்தில் போராட்டம் இல்லாத மனிதன் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. வியாதி என்கிற போராட்டம், தேவை என்கிற போராட்டம், கடன் என்கிற போராட்டம், நெருக்கம் என்கிற போராட்டம், பிரச்சனை என்கிற போராட்டம், பாருங்கள் வறுமை என்கிற போராட்டம்,
ஏதோ ஒரு போராட்டம் நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆவியால் நாம் நிறைந்திருந்தால் உண்மையாகவே இந்த உலகத்தில் வாழுகிற காலம் மட்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ ஒருவேளை ஆவியானவரே நமக்குள் வாசம் பண்ணி அவரே விண்ணப்பம் பண்ணி அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறாக படிக்கிறோம். அப்போஸ்தலர் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பார்த்தீங்களா, பிதாவின் வாக்குத்தத்தம் எது? இப்போ இயேசு பரலோகம் சென்றுட்டார், பிதாவின் வலது பார்சத்தில் போய் அமர்ந்துட்டார். ஆனால் அவர் உபதேசித்த அவருடைய பிள்ளைகள் ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் ஆவியானவரை அனுப்புகிறார். அவர் சொல்கிறார், இந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும்படியாய் நீங்கள் என்ன செய்ய? காத்திருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரைக்கும் நாம் படித்து பார்க்கிறோம். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் வீட்டிலே அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த எல்லாரையும் அவருடைய ஆவியானவராலே நிரப்பி வெவ்வேறு பாஷைகளை பேசி அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் 54, 55ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தேவான் பயங்கரமான பிரசங்கம் பண்றான். கொடூரமான பிரசங்கம், பாவத்தை சுட்டி காண்பிக்கிற பிரசங்கம். அவங்களால கேட்க முடியல. மூர்க்க வெறியடைந்து பல்லை கடித்து அப்படியே ஸ்தேவான் மீது கல்லெறிகிறாங்க. ஸ்தேவான் மீது கல்லெறி பொழுது இந்த ஸ்தேவான் வாழ்க்கையில் நடந்த காரியம் தெரியுமா? பரிசுத்த ஆவியில் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோகத்திலே இயேசு நிற்பதை அவருடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராகி தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு ஏன் ஆவியானவரை அனுப்புகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாடும் பொழுது அநேக பாடுகள், நெருக்கங்கள் நமக்கு உண்டு. அந்த பாடுகளை சகிக்கும்படியாய் அவர் நம்மை நிரப்பி வானத்தை அண்ணாந்து பார்க்கிற ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளாய் தேவன் நடத்தி அவரை தரிசிக்கும்படியான நல்ல கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய 2வது காரியம் அதுதான். இந்த உலகத்திலே அவரை சந்திக்கிற அந்த இயேசு கிறிஸ்து வருகிற காலம் மட்டும் அவருடைய ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அவரை தரிசித்து அவருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படி ஆவியானவரை நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆவியானவராலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியானவரை நிறைந்த ஒரு வாழ்க்கை இருந்தால் ஒரு உணர்வு உண்டாகும், ஒரு உணர்வு வரும். பாவத்தை பார்க்கும் பொழுது பாவம் செய்யாதே என்கிற உணர்வு, தவறுகள் வரும்பொழுது தவறு செய்யாதே என்கிற உணர்வு. அது மட்டுமல்ல, பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை சரியாய் நடத்துகிற நல்ல உணர்வு. ஆமென். ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. அந்த ஆவியானவராலே நிறைந்திருக்கிற நல்ல அனுபவம்.
எப்பொழுதும் பரிசுத்த ஆவி நிறைவு நமக்கு வேணும். நீ நிறைய பேர் அவசியம் பெற்றிருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆனால் ஆவி நிறைவு நமக்கு வேணும். எப்பொழுது ஜெபித்தாலும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஒரு நல்ல அனுபவம். இந்த உயிர்த்தெழுதல் பரிசுத்த ஆவி நிறைவு பெற்று அவருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. மூன்றாவது காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க. கலிலேயராகிய மனுஷரே, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதல் அறிவிக்கிற மூன்றாவது காரியம் என்னன்னா, நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படி மரித்து அடக்கப்படப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே இயேசு திரும்ப வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசுவை என்ன செய்யணுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கப்படணும். இதான் மூணாவது காரியம். எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. நிறையாத வேளையிலே பிதா ஒருவர் மாத்திரம் அறிவாராம், மற்ற யாரும் அறிய மாட்டார்கள். அறியாத வேளையிலே நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை திரும்ப அழைத்து செல்லும்படியாய் மறுரூபமாக்கும்படியாய் அவர் திரும்ப வருகிறார். ஆமென். அப்போ என்ன செய்யணும்? அவரை சந்திக்க. இதுதான் பைபிளில் ஒரு உதாரணம் இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வரைக்கும் நீங்கள் யாரும் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். வாசித்து பார்த்தா 10 கன்னிகைகள் மணவாளன் வருவதற்கு ஆயத்தப்பட்டாங்க. இது அழகாக சொல்லுது பாருங்க, நீங்கள் மெல்ல படித்து பாருங்க. 5 பேர்கள் எல்லையோடு தீவெட்டியோடு ஆயத்தமாக இருந்தாங்க. 5 பேர் வாழ்க்கையில் தீவெட்டி இருந்தது, எல்லை இல்லை. அப்போ பாருங்க, கேட்குறேன், எங்களுக்கு வந்து என்ன தாங்க? அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கே போதா, அப்படி உங்களுக்கு தரமாட்டோம், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. அவங்க வெளியே என்ன வாங்க போகிறாங்க? மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவங்க உள்ளே போனார்கள், கதவு பூட்டப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதும் ஆயத்தம். அதைத்தான் இது சுட்டி காண்பிக்கிறார். நம்ம இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசு இப்பொழுது வந்துட்டா அப்படியே ரூபம் மாறி நான் பரலோகத்தில் வாசியை மாறிடுவோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை காரியங்களை நாம் தேவனுக்கு பிரியப்பட்ட காரியங்களை நமக்குள் ஒளித்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கி சரியாகணும். இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாள், உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு பேசுகிற ஒரு காரியம். உயிர்த்தெழுந்த நாள் உங்களை அழைத்து கொண்டு செல்லும்படியாய் நான் திரும்ப வருகிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா என்று ஆண்டவர் கேட்குறார். நம்மளுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க, எத்தனை குறைவுகள் இருக்கிறது. ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. எத்தனையோ காரியத்தை விடுபடி கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் சில காரியங்கள் நமக்கு வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறோம்? ஒளிச்சு வச்சிருக்கிறோம். அன்றைக்கி ஆகான் பாளையத்தின் மத்தியில் ஒளித்து வைத்தது போல நம்முடைய உள்ளத்தில் தேவனுக்கு பிரியப்பட்ட காரியத்தை ஒளித்து வைத்திருக்கிறோமோ அதை கண்டுபிடித்து நம்ம என்ன செய்யணும்? சரி செய்யணும். ஆண்டவரே, என்னை சரியாக்குங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்கள் எப்போ இருந்தாலும்
உம்மை சந்திப்பதற்கு, உம்மோடு என்னுடைய சரீரம் மாற்றப்படுவதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறுகிற கடைசி காலம். மத்திய 27ஆம் அதிகாரத்திற்கு படித்து பார்த்தா கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு அன்பு இருக்கா? இன்னைக்கு அன்பு இல்லை. பிள்ளைகளை பெற்றோர் நேசிக்க முடியல, பெற்றோரை பிள்ளைகள் நேசிக்க முடியல. ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்களில் அநேக சம்பவங்கள் நடக்கும் என்று சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறுகிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதை பார்க்கிற நாம் நம்மை ஆழமாய் அர்ப்பணித்து இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இயேசுவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். எசேக்கியேல் சொல்கிறாரு, நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலனாயிரு. இந்த கடைசி நாட்களில் நாம் ஆயத்தப்படணும். ரெண்டாவது, ஆயத்தப்படுகிற மக்கள், ஆயத்தப்படுத்துகிற மக்களாய் மாற்றப்படணும். ஆயத்தப்பட்டால் மட்டும் போதாது, அநேக குடும்பங்களை, அநேக பட்டணத்தின் ஜனங்களை, நம்முடைய தேசத்தின் ஜனங்களை இயேசுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? ஆயத்தப்படுத்துகிற மக்களாய் மாற வேண்டும். ஆமென். நம்ம ஆயத்தப்பட்டால் தான் ஆயத்தப்படுத்த முடியும். நம்ம ஆயத்தப்பட அந்த ஆவியானவராலே நிறைந்திருக்க நல்ல உணர்வை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி, நம்மை அவர் சரியாக்கி, ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி என்னை பற்றி தான் சொல்லுவது வணக்கம். ஏன் தெரியுமா? ஒரு பயங்கரமாய் குடித்து வெறித்து வாழ்ந்தவன் தான் நான். தூத்துக்குடி 6 வரல நைட் ஷிஃப்ட்டு முடித்து வெளியே வரும்பொழுது நண்பரெல்லாம் குடிப்பதற்கு காத்திருப்பாங்க. 1984ஆம் ஆண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சாரை கடை அரக்ஸா நம்பர் போட்டிருக்கோம். அந்த ஷிஃப்ட்டு முடித்து வெளியே வரும்பொழுது அப்படி 4 பேர் வாசல் நிற்பான் ரெடியாக, என்னுடைய நண்பர்கள். அப்படியே அரக்ஸாவுக்கு போகிறவன் தான் நைட் ஷிஃப்ட்டு போக வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் பாருங்க. திருப்பி என் வாழ்க்கையில் ஒரு என்ன வந்துச்சு? குடிக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்குது, குடி தெளிந்த உடனே சந்தோஷம் இல்லையே. இது என்ன வாழ்க்கை? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவை அறியாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஆயத்தப்படாத பரிசுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை. பல காரியங்களை தேடி ஓடினேன், எங்கு எனக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கல. கடைசியாக சொல்ல, தெய்வம் என்பதே இல்லை, எல்லாம் போய் ஏமாற்றுவதற்காகவே, பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்காகவே அநேக தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க, தவிர தெய்வம் என்பதே இல்லை என்று சொல்லவன். கடைசியாக ஒரு முடிவு எடுத்தேன், இந்த உலகத்தில் யாரும் சந்தோஷம் கொடுக்க முடியாது, உலகத்தில் மறிப்பது தான் நல்லது என்று சொல்லி 1984ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி ஒரு பொங்கல் லீவு நாளில் பாருங்கள், வீட்டில் எல்லாருமே அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க, ஆத்தூருக்கு. இது நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி கதவை பூட்டி தற்கொலை செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தினேன். இன்னையோட வாழ்க்கை முடிஞ்சிடணும். இன்னை சமாதானத்தை சந்தோஷத்தை யாருமே கொடுக்க முடியாது என்று சொல்லி நான் திட்டம் பண்ணி அந்த முடிவை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னை நேசித்த 2 நண்பர்கள், அவங்க என் கூட இருந்தவங்க தான், ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இயேசுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டுட்டாங்க. அப்போ சாயல்புரத்தில் ஒரு மேடையில் ஒரு சின்ன ஒரு கூட்டம் நடக்கிறது. அன்றைக்கி அந்த பொங்கல் லீவில் என்னை மறுபடி அழைப்பதற்காக என்னுடைய வாசல் வந்து கதவை தட்டுறாங்க. என்னுடைய பேரை சொல்லி, ஜெயவால் கதவை தர. ஒரு 2-3 நிமிஷம் பேசாமல் அமைதியாக இருந்தேன். ஏன் தெரியுமா? நம்ம இன்றைக்கி வாழ்க்கையை முடிக்க போகிறோம், இனி யாரிடம் பேச வேண்டாம். ஒரு எண்ணம் வந்துச்சு,
திரும்ப யோசித்தேன், நாம் தான் மறிக்க போகிறோமே, கடைசியாய் நண்பரிடத்தில் நல்லா பேசிட்டு மறித்து போயிடுவோம். பாருங்கள், கதவை திறந்து 2 பேரும் உள்ளே வந்தாங்க. என்னோட 1 மணி நேரம் பேசுனாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதம் எனக்கு வர முடியாது, அடுத்த மாதம் வரேன். அடுத்த மாதம் ஏன் நம்ம பறித்து போயிடுவோமே, அவளை சந்தோஷப்படுத்தும்படி சொல்லு. ஆனால் அவங்க விட்ட பாடலை, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ யோசித்தேன், முடிவு தான். நண்பர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக கூட்டத்துக்கு போகிறேன். கூட்டம் முடித்து வந்த உடனே தற்கொலை பண்ணிடுவேன். நண்பர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த கூட்டத்துக்கு போகிறேன். அது ஒரு மேடையில் நடக்கிறது. ஒரு 35 பேர் உள்ளே இருக்கிறாங்க. 84ஆம் ஆண்டு சொல்கிறேன். மேடையில் நான் படியில் ஏறி அந்த வாசலுக்கு போகும்பொழுது வாசலில் போய் நிற்கிறேன். அந்த ஐயா கொட்டடித்து பாட்டு படிக்கிறார். நான் வாசலில் நிற்கும் பொழுது பாடல் முடிகிறது. அவ்வளோதான். முடிந்த உடனே அவர் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொன்னார், வாசல் இருக்கிற வாலிபனே, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி இலையில சொல்லுங்க பார்ப்போம். வேற ஒன்றுமே சொல்லலை. வாசல் இருக்கிற சகோதரனே, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு மின்சாரத்தை தொட்டால் எப்படி சாக்கடிக்குமோ அதே போல் ஒரு வல்லமை என்னை தொட்டது. உள்ளே போனேன். திரும்ப பாட்டு படித்தாங்க. குடிகாரர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அது ஐயா பிரசங்கம் பண்ணாங்க. நான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். சொல்ல, ஆண்டவரே, இந்த குடிப்பழக்கம் மாறிட்டா நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், உமக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ்வேன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நான் ஒரு திக்கு நாக்குள்ளவர். ஒரு வார்த்தை பேசி மறு வார்த்தை பேச 1 நிமிஷம் ஆகும். சொல்ல, ஆண்டவரே, இதையும் மாட்டிட்டா நான் உமக்காக உயிருள்ள வரைக்கும் நான் வாழ்வேன் என்று அர்ப்பணம் செய்தேன். ஆமென். அப்படி பாருங்க, அன்னைக்கு செய்த அர்ப்பணத்தை இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் காத்துக்கொள்ள உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக 100கணக்கான 1000கணக்கான ஜனங்களை தேவ அன்புக்குள் நடத்துவதற்கு பேச முடியாத ஒருவனை, திக்கு நாக்குள்ள ஒருவனை, பாவத்தில் வாழ்ந்த ஒருவனை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்துவது உண்மையானார். நல்ல நாவை பெற்ற நீங்கள் ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது எல்லை காட்டிலும் 1000 மடங்கு பயன்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுக்கேற்ற பலன், அவன் கிரியைக்கேற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பார்த்தீங்களா, இது பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு காலம், ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு காலம், நம்ம ஆராதிக்கிற இயேசுவை சந்திக்கிற ஒரு காலம். நீ நடக்கிற உலக சம்பவத்தை பாருங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கரமான போர். அந்த நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, சுற்றுப்புற நாடுகளுக்கு பிரச்சனை. இன்றைக்கி கேஸ் பிரச்சனை பார்த்தீங்களா. கேஸ் புக் பண்ணி 1 மாதம் கழித்து தான் புக் பண்ண முடியும். புக் பண்ணி 16 நாள் கழித்து தான் கேஸ் வரும். பெட்ரோல், டீசல் எல்லாம் பிரச்சனை. எங்கேயோ யுத்தம் நடக்கு, எங்கேயோ பாதிக்கும். விலைவாசிகள் அப்படியே ஏறுகிறது. இதெல்லாம் இயேசு வருவார், வருகிறார் என்கிற வார்த்தையை உறுதிப்படுத்துகிற சம்பவங்கள். இதை பார்க்கும் பொழுது ஏனோ தானம் என்று பேசி ஒரு வாழ்க்கை வாழாதபடி நம்மை ஆயத்தப்படுத்தி அழிந்து போகிற ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற மக்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. பரலோக வாசலுக்கு போகும்போது சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும்,
வெளியே நிற்பானே. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்கிற மக்களாக நானும் நீங்களும் மாற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நிச்சயித்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதற்காகத்தான் தேவனை வேறு விரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். வேற ஒன்றுக்கு கொண்டு வரல. நீங்களாம் ஆண்டவருக்காக எழும்பணும். நீங்களாம் பரலோகத்தின் வாசியை மாறணும். நீங்களாம் உங்கள் மூலமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்களை பரலோகத்தின் ஜனமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பித்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுதல் மூன்றாவது நமக்கு அறிவிக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி அவருடைய கரங்களில் அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படியே எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் அவருடைய விடுதலையோடு நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா, உண்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீ அனுப்பின பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. உணர்வுள்ள ஒரு ஜீவியத்தை எனக்கு தாங்கப்பா. ஒரு ஜெபிக்கிற காத்திருக்கிற நல்ல கிருபை எனக்கு தாங்கப்பா. உண்மை சந்திக்கக்கூடிய ஆயத்தப்படுகிற வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. அப்பா, அநேகரை ஆயத்தப்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா. ஏசப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நான் மரித்த இயேசு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து நீங்கள் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிற மக்களாய் மாற்றப்படுவோம். ஆண்டவரே, எனக்கு உண்மை தாங்கப்பா, உண்மை தாங்கப்பா, உண்மை தாங்கப்பா. உலகத்திலே வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவே, உண்மையாய் வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. இயேசுவை தாங்க. இன்னைக்கு கேட்போம் ஆண்டவரிடத்தில், உண்மை தாங்கப்பா, உண்மை தாங்கப்பா. உண்மையற்ற செயலை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. மாய்மாலமான காரியத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. இருமணமான காரியத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. மறைவான காரியத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. எனக்கு உதவி செய்ய கேட்டு சொல்லி அப்படியே கரங்களில் அப்படியே அர்ப்பணிப்போம். அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியே தீர்மானத்தோடு ஜெபிப்பீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை தொடும், நம்மை தொடும், நம்மை தொடும், நம்மை பலப்படுத்தும், நம்முடைய கிருபையினால் நிரப்பும். உண்மையை தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. நீங்கள் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா. உண்மையற்ற என் வாழ்க்கையை என்னை சரியாக்குங்கப்பா, 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 சரியாக்குங்கப்பா. இப்படி ஆவியானவராலே நிரம்பி இருக்கிற அனுபவத்தை தாங்கப்பா, நிரம்பி இருக்கிற அனுபவத்தை தாங்கப்பா. உணவை உண்டாக்குற ஆவியானவராலே நிரப்பப்பட, சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவராலே நிறைந்திருக்க எனக்கு பலன் தாங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து. ஆண்டவரே, அந்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் வாழ்க்கையை முடித்து பரலோக ராஜ்ய பாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, இறங்கி வாருமையா, இறங்கி வாருமையா, இறங்கி வாருமையா. உணர்வை உண்டாக்குற ஆவியானவரே, சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவரே, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழித்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. ஆயத்தமாக இருக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. நீர் எப்போது வந்தாலும் உமை சந்திக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. 5 கன்னிகையில் போல விழித்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஏசப்பா தாங்கப்பா, ஏசப்பா தாங்கப்பா, ஏசப்பா தாங்கப்பா. இயேசுவே தாங்க, இயேசுவே தாங்க, இயேசுவே தாங்க, இயேசுவே தாங்க, இயேசுவை தாங்க. நான் எப்பொழுது மரித்தாலும் இயேசுவை சந்திக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க. எப்பொழுது மரணம் வந்தாலும் இயேசுவை சந்திக்கிற கிருபை எனக்கு தாங்க. அந்த பரலோக பாக்கியத்தை எனக்கு தாங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம், யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படட்டும், எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படட்டும். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, அந்த பலத்தை தாங்கப்பா. ஓ இயேசுவே 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 இயேசுவே. அந்த கிருபை, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் எங்கள் மீது இறங்கி வரட்டும் ஐயா. அப்பா வரட்டும் வரட்டும் வரட்டும். லபா லபா ஷக்கலபா தூதலபா லிகபா லபி அபோபா ஓபி அபோ பாபா லகா லாதா தாதா லிபி அபி அபு லபோ ஷபா லிகலா தீலபி அபி அபி ஓ பாபா பாபா லபா கலா தீலபி அபி லபோ ஷபா லபா லபா. ஆண்டவரே அந்த கிருபையினால் நிரப்புங்கப்பா, அந்த வல்லமையினால் போடுங்கப்பா. இயேசுவே போடுங்கப்பா, 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 போடுங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும், திறந்த வாசல் உண்டாகட்டும். அப்பா தேர்வு எழுதின எல்லா பிள்ளைகளும் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறட்டும். தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த சபையை ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஐயாவுக்காய், அம்மாவுக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இயேசுவே இன்னும் பயன்படுத்துங்கப்பா, இன்னும் பலப்படுத்துங்கப்பா. நல்ல சுகம், நல் பலனை கொடுத்து இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக பெரிய மாற்றங்களையும் பெரிய வித்தியாசங்களையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுங்கப்பா, 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 கொடுங்கப்பா. இடது புறத்திலும் வலது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன வார்த்தை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வருவார்கள் என்று சொன்ன வார்த்தை இறங்கி வரட்டும். இறங்கி ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய கிருபையால் மூடிக்கொள்ளும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டோம். ரத்தின சுருக்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் செய்த காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். அவர் உண்மையாக இருக்கும்படி உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி என்ன செஞ்சார்? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுவேன்னு சொன்னார், உயிர்த்தெழுந்தார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன செஞ்சார்? தந்தார். அவர் உயிர்த்தெழாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார்? வந்திருக்க மாட்டார். மூன்றாவதாக, அவர் மறுபடியும் வருவதற்காக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஒரு நல்ல பாக்கியம். பிரைஸ் அலாட். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? மறுபடியும் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயத்தமாக இருப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை திருவிருந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே.